கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। போன வாரம் ஆண்டவர் பேசினது உபாகமம் 26வது அதிகாரம் पिछले हफ्ते परमेश्वर ने हमसे बातें किया था व्यवस्था विवरण 26வது அதிகாரம் 9வது வசனம். 26वां अध्याय उसका 9वां वचन। தலைப்பு ஆண்டவர் போன வாரம் என்ன தலைப்பு? நல்ல தேசம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசினார். एक अच्छा देश, ये जो टॉपिक के बारे में परमेश्वर ने हमसे बातें की। நான் வாசிக்கிறேன். எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். मैं पढ़ती हूँ, और हमें इस स्थान पर पहुँचाकर यह देश जिसमें दूध और मधु की धाराएं बहती है हमें दे दिया है। நம்முடைய தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னு ஆண்டவர் போன வாரம் சொன்னார். पिछले हफ्ते परमेश्वर ने हमसे यह कहा कि हमारा जो देश है वो दूध और मधु बहने वाला एक देश है। இந்த வார்த்தை கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தது. ये जो वचन है, ये शब्द परमेश्वर ने इजराइल लोगों के लिए दिया था। போன வாரம் நமக்கு ஆண்டவர் இந்த வாக்கு. पिछले हफ्ते परमेश्वर ने यही वचन हमको भी दिया है। பாலை குறித்து ஆண்டவர் தெளிவா என்ன சொன்னாருன்னா, दूध के बारे में परमेश्वर ने हमें क्या कहा है। இப்போ ஒரு மாடு பால் கொடுக்கும்போது ஒரு குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் குடிச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை பக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்குலாம் கொடுத்து ஏழை மக்களுக்கு கொடுத்து மீதியும் அந்த மாட்டில் பால் இருக்குமா, பால் வடிச்சிட்டே இருக்குமா. अगर दूध के बारे में हम देखेंगे, जब एक गाय दूध देता है तब वो दूध की वजह से वो परिवार पीकर उसे तृप्त होता है। उतना ही नहीं बल्कि उनके आस पड़ोस में भी उसे देते हैं, और उसके बाद भी गाय में से दूध निकलता रहता है, बहता रहता है। இதே மாதிரி நம்மளுடைய குடும்பத்தில் வர்ற வருமானம் இப்படி இருக்குன்னு சொல்லி ஆண்டு சொன்னாங்க. इसी प्रकार से हमारे घर में जो कमाई आती है, इसी प्रकार का आशीष परमेश्वर हमें दे रहे हैं। நம்ம முதல்ல ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு கொடுத்துட்டு நமக்கான தேவைகளையும் சந்திச்சுட்டு திரும்ப ஏழை ஜனங்களுக்கு கொடுத்து மீதியான துணிக்கைகளை எடுக்க கர்த்தர் கிருபை செய்வார். परमेश्वर हमें इस रीति से आशीष करते हैं कि परमेश्वर के लिए जब हम पहले देते हैं तो परमेश्वर उसके बाद हमारा जो परिवार है वो तृप्त होता है, और हम दूसरों को जो दीन दरिद्र लोग हैं उनको भी देते हैं, और फिर भी हमारे पास पैसा बचता है। அப்போ அதுக்கு நம்ம முதல்ல என்ன செய்யணும்னா, உபாகமம் 6வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். तो इसके लिए हमें क्या करना है? व्यवस्था 6 अध्याय 3 और 4 वचन में हम पढ़ेंगे। இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். और इसमें लिखा है, ए इज़राइल सुन और ऐसा ही करने की चौकसी कर, इसलिए कि तेरा भला हो और तेरे पितरों और परमेश्वर यहोवा के वचन के अनुसार उस देश में मैं जहाँ दूध और मधु की धाराएं बहती है तुम बहुत हो जाओगे। है इज़राइल सुन, यहोवा हमारा परमेश्वर है, हमारा एक यहोवा एक ही है। வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம நல்லா இருக்கிறதுக்கும் நம்ம தேவனாய் நம்ம ஆண்டு சொன்னபடி நம்ம பாலும் தேன் ஓடுகிற தேசத்தில் நம்ம விருத்தி அடைந்து இருக்கோம். ஆண்டவருக்கு நம்ம செவி கொடுத்து நம்ம என்ன செய்யணுமா, சாவதானமாக இருக்கணுமா. यहाँ इस वचन में क्या कहा गया है? अगर दूध और मध बहने वाले ऐसे देश में हमें आशीषदायक रहना है तो परमेश्वर की ओर हमारा कान लगाना है। மத்தேயுல இருக்குதுல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். मत्ती में ऐसा लिखा गया है कि परमेश्वर के धार्मिकता और राज्य को पहले ढूंढिए, फिर ये सब चीजें तुम्हें दी जाएगी। போன வாரம் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நம்ம தேசத்தில் இருக்கிற பெரிய பெரிய ஊழியக்காரங்களை பார்க்கும்போது அவங்க அதிகாலையில் எழும்பி கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுகிறவங்களா இருப்பாங்க. இன்னைக்கு தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க பேசினாங்க. परमेश्वर ने हमसे पिछले हफ्ते ऐसे कहा था कि हम बहुत सारे सेवक लोग, परमेश्वर के सेवक जो आशीष पाए हुए हैं, ऐसे लोगों को अगर हम जांच कर देखेंगे तो वो लोग भोर को उठकर परमेश्वर को पहले ढूंढते हैं। अगर जब हम हमारे समय को, हमारे चीज़ों को परमेश्वर के लिए पहले देंगे तो परमेश्वर हमें हमारे आशीषों को हमें देता है। நாம இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் போன வாரம் சொல்லுவாங்க. इस रीति से ही हमें भी रहना है, ऐसे परमेश्वर हमसे कहते हैं। அடுத்த வசனம் என்னன்னா, உபாகமம் 11வது அதிகாரம் 11வது வசனம். उसके बाद कहा गया वचन जो है वो है व्यवस्था विवरण 11वां अध्याय 11वां वचन। நல்ல தேசம் நான் சொன்னார், நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம்.
यहाँ पर लिखा गया है, परंतु जिस देश में तुम अधिकारी होने को तुम पार जाने पर हो, वह पहाड़ों और तराई का देश है, वह आकाश की वर्षा और जल से सींचता है। நம்மளுடைய தேசம் போன வாரம் எனக்கு ஆண்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிச்சு நம்ம தேசம் எவ்வளோ ஒரு நல்ல தேசம். पिछले हफ्ता परमेश्वर के वचन को सुनने के बाद मुझे ऐसा महसूस हुआ कि हमारा देश कितना उत्तम देश है। ஆண்டு சொன்னாரு நம்ம இருக்கிற இடத்தை நேசிக்கணும்னு போன வாரம் கற்றுக் கொடுத்தார். परमेश्वर ने हमें सिखाया है कि जिस जगह पर हम रहते हैं उस जगह को हम प्यार करें। ஏன்னா எனக்கு ரொம்ப எனக்கு வந்து மும்பை வந்து செட்டே ஆகலை. क्योंकि मैं जब भी मुंबई में आई थी तभी मुझे मुंबई पसंद नहीं था, सेट नहीं हुआ। ஏன்னா ஃபுல்லாக தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்ததுனால ஒரு சின்ன சாட்சியை சொல்லிட்டேன், எனக்கு செட் ஆகலை. क्योंकि मैं जब पूरा तमिलनाडु में पली बड़ी थी, मैं पहली बार जब मुंबई में आई तो मुझे अच्छा नहीं लगा। போன வாரம் ஆண்டவர்கிட்ட தெளிவாக பேசினாரு, நீ இருக்கிற இடத்தை நேசிக்க. पिछले हफ्ते परमेश्वर ने मुझे अच्छे रीति से कहा कि जिस जगह पर तू है उस जगह को तू प्यार कर। நம்மளுடைய தேசம் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம்னு ஆண்டு போன வாரம் சொன்னார். हमारा जो देश है वो पहाड़ों और तराई से भरा हुआ एक देश है। வானத்தின் மலை தண்ணீரை குடிக்கும் தேசமா, எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த தேசத்துல நம்ம இருக்கோம். आकाश की वर्षा और जल से सींचता हुआ एक देश है हमारा, कितना आशीष भरा हुआ देश है ना हमारा। அடுத்து ஆண்டு பேசினாரு, என்னாகமம் 14வது அதிகாரம் 7வது வசனம் என்ன இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். उसके बाद गिनती 14 अध्याय 7वां वचन और 8वां वचन हम पढ़ेंगे। इजराइल की सारी मंडली से कहने लगे कि जिस देश का भेद लेने का हम इधर उधर घूम कर आए हैं वह अत्यंत उत्तम देश है। यदि यहोवा हमसे प्रसन्न हो तो हमको उस देश में, जिस देश में दूध और मधु की धाराएं बहती है, पहुंचाकर उसे हमें दे देगा। ஆண்டு சொன்னாரு மகா நல்ல தேசம். நம்ம இந்திய தேசத்தை பற்றி ஆண்டு சொன்னார். परमेश्वर हमारे भारत देश को देखकर कहता है कि एक अत्यंत उत्तम देश है। நம்ம இந்த தேசத்துல இருக்கிறதுனால ஆண்டு அந்த ஒரு வருஷம் ஒவ்வொரு நாளும் ஆண்டு விசாரிக்கிறாருன்னு சொன்னார். हम इस देश में है, इसलिए परमेश्वर हमारे देश को हर एक समय पर पूछताछ करता है। அப்புறம் ஆண்டு என்ன சொன்னாங்கன்னா, நம்ம இருக்கிறதுனால இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும், நம்ம நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி ஆண்டு பேசினார். परमेश्वर हमसे यह कहते हैं कि हमारे निमित्त हमारे देश को परमेश्वर आशीष करते हैं। அதுக்கப்புறம் என்னன்னா உபாகமம் 33வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் இப்படியாக நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் நம்ம தேசத்தையும் ஆண்டு ஆசீர்வதிப்பார்னு சொல்லி வாக்கு பண்ணினார். आखिरी में परमेश्वर ने हमें व्यवस्था विवरण 33 अध्याय का 13 वचन से 17वां वचन को लेकर परमेश्वर ने हमें आशीष किया है। யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான களிகளினாலும் சந்திரனை பக்குவப்படுத்தும் அருமையான வளன்களினாலும் ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும் பொருள்களினாலும் நாடும் அது நிறைவு கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முச்செடியில் எழுந்தருளினவரின் தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரனின் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. அவன் அலங்காரம் அவன் தலையீற்று காளையினுடைய அலங்காரத்தைப் போலவும் அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போலவும் இருக்கும். அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்தரங்கள் மட்டும் முட்டி துரத்துவான். அவைகள் எப்ராயிம் 10,000களும் மனாசையின் 1000களுமானவைகள் என்றான். फिर यूसुफ के विषय में उसने कहा, इसका देश यहोवा से आशीष पाया, अर्थात आकाश के अनमोल पदार्थ और ओस और वह गहरी जल के नीचे है, और सूर्य के पकाए हुए अनमोल फल और जो अनमोल पदार्थ चंद्रमा के उगाए उगते हैं, और प्राचीन पहाड़ों के उत्तम पदार्थ और सनातन पहाड़ियों के अनमोल पदार्थ और पृथ्वी और जो अनमोल पदार्थ उससे भरे हैं, और जो झाड़ी में रहता है उसकी प्रसन्नता, इन सबों के विषय में यूसुफ के सिर पर, अर्थात उसी के सिर के चांद पर जो अपने भाइयों से न्यारा हुआ था, आशीष ही आशीष फले। இந்த வசனத்தின்படியாக நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் இந்திய தேசத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லி போன வாரம் வாக்குப்படும். इस वचन के अनुसार परमेश्वर हमें, हमारे परिवार और हमारे देश को परमेश्वर आशीष करते हैं, ऐसे हमने सुना।